ஹலோ கைஸ், நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றின நியூஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலை என்னென்னா, கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு வேலை அறிவிப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக நம்ம இதை பார்க்கலாம். இது அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், டே, மந்த், இயர் அந்த வரிசையில் எழுதிக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்கு. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எந்த காலேஜில் படித்தீங்க அண்ட் அது எப்படின்னா சர்டிஃபிகேட்டில் இருக்கிறது மாதிரியே போடணும். எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரை படித்தீங்க, எந்த கோர்ஸ் படித்தீங்க அப்படின்னு எழுதணும். எத்தனை டிகிரி படிச்சிருக்கீங்களோ அத்தனையும் ஃபில் பண்ணணும். இடம் பத்தலைன்னா இன்னொரு ஷீட் வேணாலும் வாங்கி ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வேலை பார்த்த இடத்துல உள்ள டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் எங்கே வேலை பார்த்தீங்க, அதோட பேர் என்ன, எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரை பார்த்தீங்க, என்ன ஒர்க்கில் பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னு எல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சைன் பண்ணி இதை வந்து எங்கே அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா, இதில் கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருந்தாங்க. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இந்த இருக்குல்ல, இதில் அட்ரஸில் நேராகவும் கொண்டு கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணியும் விடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா, இது வந்து குழந்தை வளர்ச்சி அமைச்சகத்திலிருந்து வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 24 மணி நேரமும் சேவை செய்கிறது மாதிரி ஒரு அமைப்பு. இதில் வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் இது வேலை. அதனால் இதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு சொல்லி அட்லீஸ்ட் 1 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க இதில் தெரிவிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 3 வேலை இருக்குது. 3 வேலையில் உள்ளது வந்து வழக்கு பணியாளர், அதாவது கேஷ் ஒர்க்கர். இதுக்கு வந்து ஒரு டிகிரி, பேச்சுலர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க்கு இல்லைன்னா கவுன்சிலிங் ஃபிசிக்காலஜியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 35 வயசுக்குள்ளே இருக்கணும், அதுவும் போட்டிருக்காங்க. இதில் வந்து ஆண்கள் கிடையாது, பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுவும் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான். ஒர்க் வந்து 24 மணி நேரமும் எந்த நேரம் வேணாலும் இருக்கலாம். அண்ட் மந்த்லி வந்து 18,000 ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் வந்து 24/7, அதாவது 27 நாளுமே 24 மணிக்கூருமே சேவை செய்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. வேலை வந்து தாம்பரம் அந்த சைடில் தான் போட்டிருக்காங்க. 2வது உள்ளது வந்து பாதுகாப்பாளர்னா செக்யூரிட்டி கார்டு. அதில் 2 போஸ்ட் இருக்குது. இதில் வந்து ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுலேயும் வந்து 24/7, அந்த 7 நாள் 24 மணிக்கும் சேவை செய்கிற மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு வந்து சம்பளம் 12,000 ரூபா. 3வது வந்து பன்முக உதவியாளர், அதாவது மல்டி பர்பஸ். இதில் வந்து சமைக்கவும் தெரிஞ்சிருக்கணும், உள்ளூரில் இருக்கிறது மாதிரி, அதுவும் இல்லாமல் வண்டி ஓட்டவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து சம்பளம் வந்து 10,000 ரூபா போட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த வெப்சைட்டில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணி ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அந்த இதெல்லாம் அட்டாச் பண்ணி 6ஆம் தேதிக்குள்ளே 6ஆம் தேதி 5 மணிக்குள்ளே இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொண்டு நேராக கொடுக்கணும், இல்லைன்னா அந்த இமெயிலில் அனுப்பி வைக்கலாம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. கிவ்அவே வருது, அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.